get close to God, ஆண்டவரிடத்திலே நாம் இன்னும் நெருங்கி செல்லும் பொழுது you will receive more strength. Today, get closer to God. இந்த நாளிலே நாம் தேவனிடத்திலே நெருங்கி போகும்போது God will make you glad, people of God. நிச்சயமாய் தேவன் அந்த சந்தோஷத்தை நமக்கும் For கொடுப்பார். all the afflictions, according to your afflictions, God will replace with the joyness and gladness. நாம் கண்ட அந்த அநேக பாடுகள் துன்பத்திற்கு பதிலாக நிச்சயமாய் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் அவர் தர. நீர் சீர்படுத்துகிறவர், நீ ஸ்திரப்படுத்துகிறவர், நீர் பலப்படுத்துகிறவர், நீ நிலை நிறுத்துகிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி லே ஷண்டனமா மராடா ஹந்தனமா ஓ ஷெலரமா மகனனா தியாண்டரோ தியாச்சலனமா லேலலரா பகடனா ஹதியாண்டரோ போஷலலே ஹதியாந்தனமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. ஓ ஓ ஷாட்டலரமமா கண்டரோ நிறைவே நீ போதுமே, ஆவியான் நிறைவே நிறைவே நீ வாருமே, நிறைவே. ரெண்டு கரங்களை உயரட்டும், சத்தத்தை உயர்த்தி நிறைவே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ போதுமே, ஆவியானவரே. பாலானது பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. Turn around, Lord, turn around, change my situation. Ola karara bashanta வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே, சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியானவரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை
ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க கிருபை. உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். அவர் புதிய கிருபைகளால காலைதோறும் உங்களை முடிசூட்டுகிறவர். அவருடைய கிருபை உங்களை ஊழியம் செய்ய வைக்கும், புதிய காரியங்களை செய்ய வைக்கும். உங்கள் கிருபை வேண்டுமே. Oh, I need your grace, Lord. I need your power, Holy Spirit. உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. இயேசுவே. கரங்களை உயர்த்தி பரலோக தெய்வத்தை சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மத்தியில் உலாவுகிறவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். அவர் முடிவு வரையும் நம்மை நடத்த வல்லவர். Come on, lift up your voice and cry out. கோட்டைகள் உடைந்தது. I lift up my voice like a trumpet, Lord. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் doesn't matter what situation I find myself, I will keep singing your name. துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர். எங்க துதி இருக்கிறதோ அங்க கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க துதி இருக்கிறதோ அங்க வெற்றி இருக்கிறது. துதிக்கிற பிள்ளைகளை, அவருடைய நாவு துதியினால் நிரப்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. லிமாமா மரோ ஷெட்டலே ரெபி காண்டனமா ரேகா தோஹு ஷிட்டிலி ரெபி காண்டனமா ஹம்ரோடி ஹாட்டல ரபா காண்டனமா லிமோலோர யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் துதியை இழக்கவில்லை. அவன் பலிபீடத்துக்கு முன்பதாக போய் அவனுடைய சட்டையை கிழித்து அவன் பணிவிடை செய்தான், ஆராதிக்க ஆரம்பித்தான். லிமாமா மரோகோ ஷெட்டல ரமா. நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. Oh, I worship you, Lord. I adore you, Holy Spirit. La barakantele riba hantororo diantenama. Thank you, Lord Jesus. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லுகிறவங்கள ரெண்டு கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உம்முடைய சுத்த கிருபை எங்களுடைய பலத்துல, எங்களுடைய சாமர்த்தியத்துல, எங்களுடைய ஞானத்துல, ஏதோ எங்களுடைய அறிவுகள்ல ஒன்று இல்லை. It's all your grace, Lord. உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை நீதிமான்களாக உம்முடைய சமூகத்தில் வைத்து ஆராதிக்க அழைத்தவர், தெரிந்தவர், இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லே மாமா ராகா ஷெட்டலே ரெபா ஹண்டனமா ஷுடுலுரு ப்ரூகாந்தனா. Thank you, Jesus. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் விவரிக்க முடியாதையா, விவரிக்க. நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி. ஜனவரியிலிருந்து நவம்பர் வரைக்கும் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஓ எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி
சேர்ந்து தாழ்மையில் இருந்தே எத்தனை கிருபைகள் நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் that's true holy கரங்களை என் கரங்களை பிடித்து எல்லாரும் என்னுடைய கரங்களை விட்டார்கள். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி பலிகள் செலுத்துகிற இடத்துல ஓ நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். என்னத்தை ஈடாக கொடுக்க முடியும்? நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாம் பலத்தால். இந்த வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்தா ஆண்டவரே குறைன்னு என்ன நீக்கிட்டாங்க, பலவீனன் என்னை தள்ளி விட்டுட்டாங்க. ஓ ரமா மாமா ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து எனக்கு உணவு கொடுத்தவர், என்னை தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்தவர், எனக்காக டியூ கட்டினவர், எனக்காக கடனை அடைக்கிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர். நன்றி ராஜா. ரெண்டு காரங்கள் கடைசியாயோ நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. என்னை வெட்கப்படுத்தல நன்றி, விலகல நன்றி. நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சிறியவன புழுதியில் இருந்தும் எளியவன குப்பையில் இருந்தும் அவர் எடுத்து ராஜாக்கள் மத்தியில அவர் அமர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சிறுமையா இருக்கும்போது யாரும் நம்மளை பார்க்க வர மாட்டாங்க. எளிமையா இருக்கும்போது எல்லாரும் நம்மளை உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் ஒரே ஒரு கரம் நம்மளை கை தூக்கி எடுக்கும், அது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. அப்படி கை தூக்கி எடுத்திருந்தால் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை பார்த்த வருஷங்களுக்கு ஈடாக சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியை தருவார், கர்த்தர் செழிப்பை தருவார், சரியாய் அவருடைய பலனை தருவார், சரியாய் கர்த்தர் மெஷர் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிழ செய்கிற ஆவியானவர், அவர் களிப்பை கொடுக்கிற ஆவியானவர், அவர் கொண்டாட்டத்தை தருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் அப்பாவை தேடி வரும் பொழுது அவனுடைய சரீரத்துல ஃபுல்லா பன்றிகள் மேய்த்த வாசனை அடிக்கிறது. அவனுடைய சரீரத்துல ஃபுல்லா அசிங்கமான ஒரு வாசனை. ஆனால் அவன் அப்பாவை தேடி வருகிறதுக்கு முன்பதாகவே அப்பா தூரத்திலிருந்து பார்த்து ஓடி போய், ஐயோ நீ குடிச்சிட்டு வந்து நான் உன்னை கட்டிப்பிடிக்கிறது சொல்லல, உன் மேல எனக்கு தெரியும் நீ பன்றிகளை மேய்ச்சு, உன் மேல நாற்றம் அடிக்கிறது, உன்னுடைய ஆடைகள் அசிங்கமாக இருக்கிறது, கிழிந்து போயிருக்கிறது, பல நாள் நீ குளிக்காம அசிங்கத்தோடு நாற்றத்தோடு இருக்கிற. அப்பா வந்து கட்டி பிடிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சுத்தம் செய்வதற்கு முன்பதாகவே அவர் மோதிரத்தை கொடுக்கிறார். நீ போய் குளிச்சிட்டு வா, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு நான் எல்லாத்தையும் செய்யறேன்னு தகப்பன் சொல்லல. இன்றைக்கு ஒருவேளை சபைக்கு தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க வருவதற்கு முன்பதாகவே அவருடைய பிரசன்னம் உங்களை கட்டி அணைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் God has had you. Amen.
அதை நீங்க தனியா இருக்கும்போது அதை நீங்க தியானித்து பாருங்க. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய ரெவலேஷன் இருக்குது, வெளிப்பாடுகள் இருக்குது. என் பிரியமே, என்ன ரூபவதியனே என்று செல்லமா அழைக்கிறவர். ஏசாயா 65வது அதிகாரத்துல, எருசலேமே உன்னை நான் எப்படி கைவிடுவேனா, நீ என்னால படைக்கப்பட்டவன், நீ களிகூறும்படி கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். ஓ எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன். அவருடைய வாக்குத்தத்தம் ஆமென் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாது. அவர் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்குக்கு சொன்னது, யாக்கோபுக்கு சொன்னது, யாக்கோபுடைய சந்ததியாகிய நம்மளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்துல கை தட்டுகிறவர்களுக்கு இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உங்க வீட்டை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம். ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணல, நீ என்ன ஃபாலோ பண்ணினா உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு கர்த்தர் எங்கேயாச்சும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரா? நோ. As the matter of fact, if you follow Jesus Christ, you will go through a lot of persecutions. நீ என்ன ஃபாலோ பண்ணும்போது அநேக உபத்திரவங்களுக்குள்ள போவா. ஆனால் திடன்கொள், முட்கொள்ள நீ நடப்ப, தண்ணியை நீ கடப்ப, ஆறுகளை கடப்ப, அக்கினில நீ நடப்ப. ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடியினால் என் மகள் நீயும் என் மகன் நீயும் உலகத்தை ஜெயிப்பா. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, பாதாளத்தின் வாசலை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. 4 3 2 1 இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, ஜனவரியிலிருந்து நவம்பர் வரைக்கும் நாங்க அக்கினியில நடந்தோம், நாங்க தண்ணீரை கடந்தோம், ஆனா சேதம் இல்ல, இழப்பு இல்ல, பாதுகாப்பு தந்தவர் உம்முடைய கிருபை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை. ஓ ஷாலரா கட்டரே, மறுபடியும் அக்கினியில் அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அவரை பார், கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. நான் அதை அனுபவிச்சேன், நான் அதை ருசி பார்த்தேன். தலைக்கு மேல கையை தட்டி, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ. நீங்க பாடுங்க. செங்கடலை நீ பிளந்தீ, ஓ செம்மையான பாதை தந்தீ, எரிகோவை கோட்டைகளை ஓ யோசனையால் தகர்த்தீ, கோலியாத்தின் கோஷங்களை ஓ ஒரு நொடியில் வென்றுவிட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீர். தலைக்கு மேல எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா. நான் நம்புகிற ஆபிரகாமின் தெய்வம் நீ. ஆண்டவரே, வெளிப்பாட்டோடு உம்மை ஆராதிக்கிறேன். வெளிப்பாடுடைய ஜனங்கள், ஓ பாதாளத்தை மேற்கொள்ளுகிற ஜனங்கள், ஓ எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, ஓ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஓ தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் பலவித சோதனையா, பலவித சோதனையா உடம்பிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம் தந்து
இப்ப தலைக்கு மேல எங்கள் தெய்வம் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையோ எங்கள் தெய்வம் எங்கள் ராஜா எங்கள் கண்மலை எங்கள் தெய்வம் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தெய்வம் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை இன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ சொல்லுவோம் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி ஓ சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ கரங்களை தட்டி நன்றி ராஜா ஓ இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் Oh, you know everything, Lord. எல்லாமே கரங்களை தட்டி நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீரோ நான் நடந்தாலும் ஓ அப்பா நீ அறிந்திருக்கின்றீ நன்றி நன்றி ராஜா என்னை காண்பவரே என்னை காண்பவரே Psalm chapter 90 verse 14, 15, 16 and 17. நாம் எழுந்து நின்று சங்கீதம் 90 14 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக வாசிப்போம். 1 2 3 go. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். பியூட்டிஃபுல். ப்ளீஸ் பி சீட்டட். நாம் உட்கார்ந்து கொள்வோம். People of God, this psalm make me glad as much as I have seen the days of affliction. இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணும். Make me rejoice as much as I have seen the years of evil. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ பண்ணும். And show me your favor to me, God. எங்கள் மேல் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும். Show me your glory to me. உம்முடைய மகிமையை எங்கள் மேல் விளங்க பண்ணும். And he says, let our children see the glorious power of God in their life. அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையின் வல்லமையை பார்க்க செய்யும். And it ends like this: God established the works of our hands. இப்படியாய் முடிகிறது, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். People of God, this particular psalm was written by Moses, a great leader. இந்த குறிப்பிட்ட சங்கீதம் மோசே, ஒரு மகத்தான ஒரு தலைவரால் எழுதப்பட்டது. Moses, he was writing this psalm in the time of wilderness. வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த அந்த தருணத்திலே மோசே இதை எழுதுகிறார். Wilderness is not an easy path. வனாந்தரம் ஒரு எளிமையான பாதை அல்ல. But God had been with Moses in all his ups and downs, thin and thick. ஆனால் மோசேயோடு அவருடைய கஷ்டத்திலும் பாடுகளின் நெருக்கத்தின் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இருந்தார். God chose Moses not at the age of 40, but before he formed in the mother's womb, he had been called for a certain time as that.
ஆண்டவர் மோசேயை ஏதோ 40 வயதிலே அவரை அழைக்கவில்லை, ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தாயின் கருவிலேயே அவரை முன்குறித்திருந்தார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, God has chosen you not now, but before you formed in the mother's womb, God knew you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஏதோ இப்பொழுது என்று தேவனுக்கென்று அழைக்கப்படவில்லை, நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். Before you know his character and nature, God knows your character and nature. நாம் தேவனை பற்றி அறிவதற்கு முன்பாகவே அவர் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Before you even understand our God, he understood you. நாம் தேவன் யார் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவருக்கு நாம் யார் என்று நன்றாய் தெரியும். Hallelujah. Hallelujah. That's why God said to Jacob, I knew you, Jacob. அதனால தான் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், உன்னை எனக்கு நன்றாய் தெரியும். I knew what you are thinking. நீ யோசிப்பதை நான் அறிந்திருக்கிறேன். As a matter of fact, I knew what you're going to think even before you think. நீ யோசிப்பதற்கு முன்பாகவே நீ என்ன யோசிக்க போகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் என்கிறார். Because when you are in the mother's womb, I'm the one who formed you. என்றால் நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுது உன்னை உருவாக்கினவரே நான் தான். I'm telling you, nothing is surprising to God. ஆண்டவருக்கு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்று எதுவும் கிடையாது. The people of Israelites were walking in the wilderness for 40 long years. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நீண்ட ஆண்டுகளாய் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். Every day it was not an easy path. Different problem they had to face. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. One side the Pharaoh was chasing them. ஒரு பக்கம் பார்வோன் துரத்திக் கொண்டிருந்தான். The other side the Red Sea was standing ahead of them. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் நிற்கிறது. And next they had a water problem. அடுத்த நாள் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பிரச்சனை. Though they saw the water, but they couldn't able to drink because the water was very bitter. தண்ணீரை பார்த்தாலும் அவர்களால் குடிக்க முடியல, ஏனென்றால் அது கசப்பா இருந்தது. Then they had a food problem. அவர்களுக்கு சாப்பிட பிரச்சனை. Then they had a Jericho and Jordan problem. யோர்தான் அப்புறம் எரிகோ போன்ற பிரச்சனைகள். And there is a chaos and disputes between the people inside themselves. அது மாத்திரமல்ல, அவர் ஜனங்களுக்கு உள்ளாக கூட பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. 40 years Moses was leading a stiff-necked people. 40 வருடங்கள் வணங்கா கழுத்துள்ள அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் These people were ungrateful. அவர்கள் கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லை. They didn't even acknowledge God for a single minute. ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் தேவனை விட்டு விலகி தான் போயிட்டு இருந்தாங்க. And Moses was sick and tired of this journey in the wilderness. இதை பார்த்து பார்த்து மோசே சலித்து போய் சோர்ந்து போய் கிடக்கிறார். And this particular psalm Moses was writing, how long God? இந்த சங்கீதத்திலே சொல்கிறார், ஆண்டவரே எத்தனை நாட்கள்? Have you ever been in a situation where you come into the presence of God? How long God? ஒருவேளை இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நாமும் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எத்தனை நாட்கள்? And Moses, he writes, this is a prayer of Moses, and he poured out his heart towards God. இது மோசேயுடைய ஜெபமாய் இருக்கிறது, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஊற்றுகிறார். And the 15th verse it says, make me glad as much as I have seen the days of affliction. 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணும். God, we are a very small people. நாங்கள் ஒரு சிறுமைப்பட்ட ஜனம். We are very insignificant in the people's eyes. நாங்கள் பொறுப்படுத்தப்படாத ஒரு ஜனக்கூட்டம். We are powerless. எங்களுக்கு வல்லமை இல்லை. But make me rejoice as much as I have seen the years of evil. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணும். Hallelujah. Hallelujah. Maybe we go through problem for a week. ஒருவேளை நாம் ஒரு வாரம் முழுவதும் பிரச்சனையில போய் கொண்டிருக்கலாம். But here Moses was writing, God, for years and years the evil is following me. ஆனால் மோசே இங்கே சொல்லுகிறார், வருடம் வருடமாக பல வருடங்களுக்கு இந்த துன்பம் தொடர்கிறது. When I will be happy, God? எப்பொழுது நான் சந்தோஷமாய்? Lot of sleepless nights. பல தூங்கா இரவுகள். The people of Israelites doesn't have a permanent place to stay. அவர்களுக்கு என்று நிரந்தரமாய் தங்குவதற்கு ஒரு இடம் They இல்லை. don't even have a proper facilities for their needs. அவர்களுடைய தேவைக்கென்று எதுவும் நிறைவை கொடுப்பதாக எதுவும் இல்லை. The parents doesn't know the next children's, the next generations future. அங்கே இருந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி ஒரு கொஞ்சம் கூட ஒரு உறுதி இல்லை. That's why the Moses, he was writing, God, make me glad. அதனால தான் மோசே இங்கே சொல்கிறார், ஆண்டவரே என்னை மகிழ பண்ணும். I'm your servant. நான் உம்முடைய ஊழியக்காரன். Make me rejoice. என்னை சந்தோஷப்படுத்து. Make me excitement. நான் உம்மிலே களி கூற பண்ணு. As much as I have seen the days of evil. நான் எத்தனை சிறுமைப்பட்ட நாட்களை பார்த்தேனோ அதற்கு ஈடாய் மகிழ பண்ணு. And show me your favor, God. இன்மேல் உம்முடைய இரக்கத்தை காண்பி. I know I cannot do anything without you. நீர் இல்லாமல் எதுவும் என்னால செய்ய முடியாது. Without your favor I cannot even walk one step further. உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. Without your help I cannot do nothing.
உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய I முடியாது. am tired, I need your favor. நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு உம்முடைய உதவி தேவை. Make me glad for as many days you have afflicted us. சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ பண்ணும். Hallelujah. Hallelujah. And it was after this he poured out his heart to God. After this God has raised Joshua. இதற்கு அப்புறமாகத்தான் இவர் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஊட்டினதுக்கு அப்புறமாக யோசுவாவை அவர் தலைவராக ஏற்படுத்துகிறார். And Joshua led the people of Israelites into the land of Canaan. யோசுவா தன்னுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளாய் கொண்டு Where சென்றார். people had a permanent place to worship the Yahweh. அவர்களுக்கென்று ஒரு நிரந்தரமான இடம் அங்கே கிடைக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறார்கள். Where people were filled with joy. அந்த நிரந்தரமான இடத்திலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். People were filled with excitement every morning. அங்கே ஒவ்வொரு காலையிலும் அவர்களுக்கு சந்தோஷமாய் The இருந்தது. grace of God had covered them holistically. அந்த கிருபை அவர்களை முழுவதுமாய் மூடிக்கொண்டிருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. As I was preparing this message this week, இந்த வாரத்திலே இந்த வசனத்தை நான் ஆயத்தப்படுத்திக் the கொண்டிருந்தேன். Holy Spirit laid and resonating in my heart that I'm going to make my people happy as much as they have seen the days of affliction. ஆண்டவர் என்னோடு இப்படியா இடைப்பட்டார். இந்த வசனத்தை பேசிக்கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் உறுதியாய் சொன்னார், அவர்கள் சிறுமைப்பட்ட என்னுடைய ஜனங்களுக்கு சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக அவர்களை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is going to put a full stop. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். God is going to put a full stop for every problem. பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். As Moses, he poured out his heart to God. மோசே எப்படி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றினாரோ, I'm telling you today, இந்த நாளிலே, this moment, இந்த நேரத்தில், as you are listening to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், God is going to make you happy as much as you have seen the days of affliction. நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் மகிழ்வை கொண்டு வர போகிறார். How many people have been afflicted? எத்தனை பேர் சிறுமைப்பட்டிருக்கீங்க? Hallelujah. Hallelujah. Afflicted by the society, இந்த சமுதாயத்தினாலே சிறுமைப்பட்டிருப்போம். afflicted by our own colleagues, நம்முடைய வேலை செய்கிறவர்களாலே நாம் afflicted சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். by our own family members. நம்முடைய குடும்ப நபர்களாலே நாம் நெருக்கப்பட்டிருக்கலாம். But God is telling you today, ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், I will make you glad. உங்களை நான் மகிழ பண்ண போகிறேன். I will make you rejoice. உங்களை நான் களிகூர பண்ண போகிறேன். According to the years of evil. நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, Years according to the years of trouble and shame. நாம் வெட்கப்பட்ட சோர்ந்து போன ஆண்டுகளுக்கு ஈடாக. Hallelujah. ஹல்லேலூயா. Touch your neighbor and tell them by faith, it is ending today. பக்கத்துல பார்த்து விசுவாசத்தோட உறுதியா சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் இந்த நாளிலே It is முடிவடைகிறது. ending today. அது இந்த நாளிலே முடிவடைகிறது. Now it is ending. இப்பொழுதே I'm முடிவடைகிறது. not going to take this burden to the next day. இது அடுத்த நாளுக்கு நாம் கொண்டு போக வேண்டிய Today அவசியம் is இல்லை. the day that the Lord has made. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். I am not here to sit along with the crowd. நான் ஏதோ எல்லாரோடும் உட்கார்ந்து கொண்டு அப்படியே போகிறது This இல்லை. morning time I'm here to see the power of God, நான் தேவனுடைய வல்லமையை to பார்ப்பதற்காக see the உட்கார்ந்திருக்கிறேன். deliverance of God. தேவனுடைய விடுதலையை நான் பார்க்க And I வேண்டும். know this morning God will come through for you. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு என்று இந்த நாள்ல வர போகிறார். Hallelujah. 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 ஹல்லேலூயா. Psalm chapter 34, David says, many are the afflictions of righteousness. சங்கீதம் 34 சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். It's so interesting. The Bible says the good people will go through problems. வசனம் சொல்லுகிறது, நல்லவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். It is a righteous people who go through afflictions. நீதிமான்களுக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். David, he knew he was a righteous person. தாவீதுக்கு தெரியும் அவர் ஒரு நீதிமான். Do you know you are a righteous person? இங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க நீதிமானா இருக்கிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. I don't know about your neighbor, but you are a righteous person in God. பக்கத்தில் இருக்கிறவங்களை பத்தி யோசிக்க வேண்டாம், நாம் தேவனிலே நாம் உறுதியா The இருக்கிறோம். Bible says that righteous people will go through a lot of afflictions, வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் அநேக துன்பங்கள் வழியாக கடந்து but செல்வார்கள். God will deliver them from everything. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் நின்று அவர்களை For விடுவிப்பார். all, from all. எல்லாவற்றினும் நின்று. Hallelujah. ஹல்லேலூயா. Turn to your neighbor and tell them, from all. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து. From all God will deliver you. எல்லாவற்றிலும் இருந்து அவர் From all விடுவிப்பார். the tears. எல்லா கண்ணீரிலும் இருந்து. From all the delays. எல்லா தாமதத்திலும் இருந்து. From all the problems. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து. From all the unanswered questions, God will deliver you. உங்களுக்கு பதில் கிடைக்காத எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் நிச்சயம் பதில் அளிப்பார். Wilderness will never go for a long time.
ஆனால் வனாந்திரம் நீண்ட நாட்களுக்கு செல்கிறது இல்லை. Every step in the wilderness is getting closer to the promised land. நாம் வனாந்திரத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் வாக்குத்தத்தத்திற்கு நேராக கொண்டு செல்கிறது. In Psalm chapter 37, David he says, "Bring my righteousness as light, God." சங்கீதம் 37 பார்க்கிறோம், நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குவீர். Hallelujah. ஹல்லேலூயா. Let's read the psalm. வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகல் போலவும் ஆக்குகிறவர். Hallelujah. Hallelujah. We have a judge who is sitting in the right hand of the throne. நமக்கென்று நீதிபரராய் ஒருவர் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து He கொண்டிருக்கிறார். is Elohim, the God who judges you. அவர் எலோஹிம், நீதி செய்கிற தேவன். The Bible says he will bring my righteousness as light. அவர் நீதியை வெளிச்சத்தை போல கொண்டு And வருகிறார். he will bring my justice like a noonday. அவர் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிறார். You may sitting here thinking that when justice will happen to me, pastor. ஒருவேளை இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டு எனக்கென்று இருக்கிற நியாயம் எப்பொழுது வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். When my justice will come to light. என்னுடைய நியாயம் எப்பொழுது வெளிச்சத்திற்கு வரும் என்று When காத்திருக்கலாம். my prayer will be answered. என்னுடைய ஜெபம் எப்பொழுது பதில் When கிடைக்கும் my என்று worship பார்த்துக் will be கொண்டிருக்கலாம். answered. என்னுடைய ஆராதனைக்கு பதில் எப்பொழுது It கிடைக்கும் என்று seems like யோசித்துக் கொண்டிருக்கலாம். everything is hidden in the darkness. எல்லாமே இருளிலே மறைந்து கொண்டிருக்கிறது. It seems like everything will be vanished in this wilderness. எல்லாமே வனாந்தரத்திலே அழிந்து போகிறது போல இருக்கிறது. I'm telling you, God will bring your righteousness as light. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நீதி வெளிச்சத்தை போல ஆகும். Touch your neighbor and tell them, God will bring your righteousness. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய நீதியை கொண்டு வருவார். God will bring your justice. கர்த்தர் உங்கள் நியாயத்தை கொண்டு Your வருவார். prayer will be answered in the public. உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். The righteous shall fall 7 times and again he will rise up. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்திருப்பான். Hallelujah. Hallelujah. I fall, I rise up. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். You fall and again you rise up. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் You எழுந்திருப்பீர்கள். fall and again you rise up. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் You know எழுந்திருப்பீர்கள். why? ஏனென்றால் Because the spirit that has raised Jesus from the dead is the same spirit is living inside of you. ஏனென்றால் மரணத்திலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர், இயேசுவை எழுப்பினவர் நம்ம மத்தியிலும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, I cannot stay in one place. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால ஒரு நிலையில இருக்க Oh, முடியாது. I will rise up. நான் எழுந்திருக்க I போகிறேன். will move forward. நான் முன்னேறி செல்ல I will போகிறேன். take the Canaan in my hand. என்னிடத்தில் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள Every போகிறேன். promises are yes and amen in my life. என்னுடைய வாக்குத்தத்தத்தில் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் I ஆமென் என்று carry the இருக்கிறது. seed of David. நான் தாவீதினுடைய வாக்கை பிடித்துக் I am கொண்டிருக்கிறேன். worshiping the God of David, நான் தாவீதின் தேவனை the ஆராதிக்கிறேன். Lion of tribe of Judah. யூதாவின் ராஜசிங்கத்தை ஆராதிக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Psalm chapter 23, David he says like this. சங்கீதம் 23 தாவீது சொல்கிறார், God, I am not alone. நான் தனிமையாய் இல்லை. I am not alone in this wilderness. இந்த வனாந்தரத்திலே நான் தனிமையாய் இல்லை. When I face the lions, I am not alone. When I face the bear, I am not alone. நான் கரடிகளை பார்க்கும் பொழுது நான் தனியாய் When I face the serpents and scorpions and the roaches in the wilderness, I am not alone. தேள்களையும் சர்ப்பங்களையும் ஊர்வனைகளையும் நான் பார்க்கும் பொழுது நான் தனிமையாய் இல்லை. Because I know there is a shepherd is standing on my behalf. ஏனென்றால் எனக்கென்று ஒரு மேய்ப்பர் நின்று கொண்டிருக்கிறார், நான் அதை அறிவேன். Even if I walk through the valley of shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I know there is a shepherd. எனக்கென்று ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. I want you to lift up your right hand. நம் வலது கைகளை உயர்த்தி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Yes. பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Amen. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்தை பார்த்து சங்கீதம் 23 எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவேன், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தெய்வரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஒன்று ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் தலை மேல கை வைத்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி I will stand in the house of Lord forever.
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Hallelujah. Hallelujah. Because I know I have a shepherd on my behalf. ஏனென்றால் எனக்கென்று ஒரு மேய்ப்பர் நின்று கொண்டிருக்கிறார். Make me glad as much as I have seen the days of affliction and the years of evil. நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாய் என்னை மகிழ பண்ணும். People of God, God never promised us a smooth path. ஆண்டவர் ஏதோ நமக்கு சுமூகமான ஒரு பாதையை வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. A calm, peaceful path. எப்பொழுதுமே ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. You think the moment you accepted Jesus Christ, wherever you walk, it will be full of roses. ஒருவேளை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக நாம போகிற இடமெல்லாம் அப்படியே பூங்கொத்தாய் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். No. இல்ல, அப்படி கிடையாது. The first, when God calls you, He leads you in the wilderness. ஆனால் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுதே அவர் வனாந்தரத்தின் வழியாய் தான் முதலிலே அழைத்து கொண்டு போகிறார். Because in the wilderness, God trains you, prepare you. ஏனென்றால் அந்த வனாந்தரத்திலே தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். In the wilderness, you will identify who you are and whose you are. அந்த வனாந்தரத்திலே தான் நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. That's why God said, though you pass through the waters, I am with you. என்றால் அப்படி அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தண்ணீரிலே நடக்கும் பொழுது நான் உங்களோடு இருப்பேன். Though you walk through the fire shall not burn you. அக்கினியிலே நடக்கும் போதும் அது உங்களை சேதப்படுத்தாது. Though you pass through the rivers shall not overwhelm you. நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அது உங்களை மேற்கொள்ளாது. One promise is certain from God. ஒரு வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து உண்மையா இருக்கிறது. I am with you. நான் உங்களுடனே இருக்கிறேன். I don't know about your family. ஒருவேளை நம்ம குடும்பத்தை பற்றி தெரியாது. I don't know about your friends. நம்முடைய நண்பர்களை பற்றி தெரியாது. But I promise you, I will be with you. நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் I சொல்கிறார். will be with you in every ups and downs. உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் I'm என்கிறார். telling you, no matter what situation you are going through today. நீங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. Maybe it's been years and years of afflictions. ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்கள் துன்பத்தை கண்டு கொண்டிருக்கலாம். Days of unanswered prayers. நீங்கள் உங்களுடைய ஜெபங்களுக்கு பல நாட்களாக பதில் இல்லாமல் இருக்கலாம். Days of questions in your mind and sleepless nights. பல கேள்விகளும் தூங்கா இரவுகளாய் இருக்கலாம். I'm telling you, today God is going to put a full stop for everything. அது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு முடிவை கொண்டு As வருகிறார். we are heading towards a new year. புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல As we are ஆயத்தப்படுத்திக் preparing கொண்டிருக்கிறோம். ourselves in this end of this year. இந்த வருடத்தின் கடைசியிலே அதற்கு நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். I'm telling you, God will make you rejoice for all the years that you have been afflicted and for all the days that you have been tormented and troubled. இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் நிச்சயமாய் நாம் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் ஈடாய் நிச்சயமாய் அவர் சந்தோஷத்தை கொண்டு வருவார். What you must do in the days of afflictions and evil. இப்படிப்பட்ட துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கும் நாட்களுக்கும் இடையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 Timothy chapter 3 verse 1 and 2. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். Hallelujah. We know we are living in the last days because this is exactly happening now. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சாட்சி தான் இந்த வசனம். Hallelujah. Hallelujah. The moment you go into this world, you know this verse. 2 Timothy chapter 3 is right in front of your eyes. இந்த உலகத்திற்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு முன்பாக அப்படியே நிற்கிறது. But we are not this people. ஆனால் நாம் இந்த ஜனங்கள் கிடையாது. We are called by God. நாம் தேவனால் We are அழைக்கப்பட்டவர்கள். a royal priesthood. நான் தேவனால் அழைக்கப்பட்ட God has opened our spiritual eyes. நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். We are chosen generation. நாம் அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We have received the spirit of fruits. நாம் ஆவியை கனிகளை கொடுக்கிற அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self control. அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். Of course you see in the last days these kind of people.
ஆனால் கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் நாம் வாசித்தது போல இருக்கிறார்கள். But you are different. ஆனால் நாம் You வித்தியாசமானவர்கள். are God's kind people. நாம் தேவனால் தெரிந்து You கொள்ளப்பட்டவர்கள். carry God in you. நம்மிலே தேவனை நாம் சுமந்து You செல்கிறோம். carry the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடி So இருக்கிறது. when you step into the world, நாம் இந்த உலகத்திற்குள்ள அடியெடுத்து you வைக்கும் bring light wherever you step in. நாம் செல்கிற இடமெல்லாம் ஒளியை கொண்டு செல்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. The Bible says, like a horse has a ring in the eyes, so do you must have a ring in your eyes. எப்படி குதிரைக்கு கடிவாளமாய் அது போகிற திசையை காட்டுகிறதோ நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோக்கம் இருக்க வேண்டும். It says a winker in English. You need to have fix your eyes. நம்முடைய கண்களை சரியாக சீடு நோக்கி பார்க்க வேண்டும். Devil, he comes to kill, to steal and to destroy. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் He வருகிறான். comes to distract you. நம்மை திசை திருப்ப வருகிறான். Distract you from the promised land. நாம் வாக்குத்தத்தத்திலிருந்து நம்மை திசை திருப்ப But வருகிறான். you must keep your eye focused on God. ஆனால் என்ன சூழ்நிலையிலும் நாம் தொடர்ந்து தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். Like a horse has a winker in its eyes, you must have a winker in your eyes. எப்படி குதிரைக்கு அந்த கடிவாளம் இருக்கிறதோ நாமளும் தேவனையே நோக்கி பார்த்து So கொண்டிருக்கிறோம். that you can run your race. அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியும். How we gonna have victory in this darkened and afflicted and evil days? இந்த இருளான பொல்லாங்கான உலகத்திலே நாம் எப்படி ஜெயம் கொண்டவர்களாய் வாழ There முடியும்? was a woman in Luke chapter 18 verse 3. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். This widow, she never had justice in her life. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். This widow, she approached the unjust judge every day. இந்த விதவை அந்த அநியாயமான ஒரு நியாயாதிபதியை நோக்கி தினமும் போய் வேண்டிக் And கொண்டிருந்தார். we know about this judge, he neither fears God or respect people. இந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்படாதவன் மனுஷருக்கும் மதியாதவனுமாய் இருந்தான். You know how you can get victory? நாம் எப்படி ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க முடியும்? Doing the things over and over. ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறதுனால, Knocking the door over and over. கதவை மீண்டும் மீண்டும் தட்டுகிறதுனால, Again and again coming into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு மறுபடியும் வருகிறதுனால, This woman was so persistent. இந்த பெண் அப்படியாய் உறுதியாய் தொடர்ந்து ஒரு She காரியத்தை knocked the செய்கிறார். judge door every day, every morning, every afternoon. ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு நாளும் அந்த நீதிபதியின் கதவை தட்டிக்கொண்டே And there இருந்தார். was one day this unjust judge, he said, this woman is keep bothering me. ஆனால் ஒரு நாள் இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொல்கிறார் இந்த பெண்ணை பார்த்து, I'm going to give her a justice. அவளுக்கு ஒரு நியாயத்தை கொண்டு வர போகிறேன். She is going to bother me every day. அவள் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறாள். I'm going to give her a justice. அவளுக்கென்று நியாயம் வரப்போகிறது. I'm telling you, if an unjust judge could do a justice for a widow, how much more our Elohim, the God who judge you, will give you justice. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி நியாயத்தை கொண்டு வர மனம் திரும்பும் பொழுது நமக்கென்று நீதிபரராய் இருக்கிற தேவன் நமக்கான நியாயத்தை நிச்சயமாய் கொண்டு I'm telling வருவார். you, God will give you justice. ஆண்டவர் உங்களுக்கான நியாயத்தை கொண்டு வருவார். Maybe you are going through an injustice season. உங்களுடைய வாழ்க்கையில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கலாம். Everything happens in your life is unfair. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள You முடியாது. do good, but evil things are happening. நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமை தான் வருகிறதா இருக்கலாம். Many people are standing against you. உங்களுக்கு எதிராய் பலர் நின்று கொண்டிருக்கலாம். Everybody is turning against you like a locust. உங்களுக்கு எதிராய் வெட்டுக்கிளிகளை போல பலரும் வந்து கொண்டிருக்கலாம். But I'm telling you, God is standing on your side. ஆனால் ஆண்டவர் உங்கள் பட்சமாய் நின்று கொண்டிருக்கிறார். He is a judge. அவர் ஒரு நியாயாதிபதி. He is your advocate. அவர் ஒரு நீதிபரர். He is your lawyer. உங்களுக்கான ஒரு வக்கீலாய் இருக்கிறார். God is your watchman. அவர் உங்களுக்காய் பார்த்து கொண்டு God is a wonderful counselor. உங்களை வழிநடத்துகிற He is the ஆலோசகர் Prince of Peace. உங்களுக்கென்று கொண்டு வர சமாதான பிரபுவாய் He is the one who goes ahead of you. உங்களுக்கு முன்பாய் செல்கிற தேவன். Without God you cannot do anything. தேவன் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. God, make me glad as much as I have seen the days of affliction. இந்த சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடா என்னை மகிழ பண்ணும். Make me rejoice as much as I have seen the years of evil and trouble. துன்பத்தை கண்ட நெருக்கத்தை கண்ட அந்த வருடங்களுக்கு சரியா என்னை மகிழ பண்ணும். Do not give up in your prayer. நம்முடைய ஜெபத்தை நாம விட்டு விட வேண்டாம். Continue to do it. தொடர்ந்து நாம அதிலே தரித்திருப்போம். Over and over. மீண்டும் மீண்டுமாக. Whether you feel it or not. நீங்க நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதோ புரிந்து கொள்ள முடியுதோ. Whether you see the answer or not. ஜெபத்திற்கு பதில் கிடைக்குதோ இல்லையோ. Be persistent. ஆனால் உறுதியாய் நிலைத்து. There was another woman in Mark chapter 5. This woman had 12 years discharge of blood.
மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பெண்ணை பார்க்கிறோம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 years she was a wealthy woman. 12 வருடங்களுக்கு மிகவும் பாடுபடுகிற ஒரு பெண். This woman, she consulted every doctors in the every corner. அங்கே இருந்த அத்தனை மருத்துவர்களையும் தேடி சென்றாள். But no cure, no recovery. அவளுக்கு எந்த சுகமும் கிடைக்கவில்லை. The Bible says the situation became bad to worse. அந்த வேதம் சொல்லுகிறது அவளுடைய பாடுகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. Every doctors took her money away. அங்கே இருந்த எல்லா மருத்துவர்களும் அவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். Not only doctors, she went and looked after a sorceress. அது மாத்திரமல்ல, மந்திரவாதிகளையும் தேடி சென்றிருப்பார். Magicians, astrologers. She went after everyone, but not even one measure of healed in her body. யார் எல்லாம் தேடிக்கொண்டு சென்றிருந்தாலோ யாராலும் அவருக்கு எந்த ஒரு விடுதலையும் கொடுக்க முடியவில்லை. At the end, she had only one hope. கடைசியில் அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை The Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. People of God, when I was meditating on this woman, இந்த பெண்ணை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருந்த போது 12 years of evil, she went through evil. 12 வருடங்களாக அவளுடைய வாழ்க்கை துன்பத்தால் 12 நிறைந்தது. years of rejection, afflictions, trouble, shame and guiltiness. 12 வருடமாக அவர் நிராகரிக்கப்பட்டால், ஒதுக்கப்பட்டால் அவருக்கு என்று எந்த நியாயமும் இல்லை. No one wants to associate with this woman. அவளோடு யாராலும் இருக்க Nobody want to touch this woman. யாராலும் அந்த பெண்ணை தொட There is பிடிக்கவில்லை. no joy in her life. அவளுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் இல்லை. Many sleepless nights. அவளுக்கும் என்று பல நாட்கள் Many தூங்கவில்லை. questions in her mind. அவளுடைய சிந்தையில பல God, கேள்விகள் ஓடிக்கொண்டு, when this will come to an end? இது எப்பொழுது முடிவுக்கு வரும்? When you going to make me glad? என்னை எப்பொழுது மகிழ பண்ண When I போகிறீர்? will live a normal life? என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது When சாதாரணமாக I will இருக்கும்? sleep a peaceful sleep? எப்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தூக்கம் She is கிடைக்கும்? going through agony and pain every day. ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தோடு போராட்டத்தோடு நடந்து As கொண்டிருக்கிறார். I was meditating, God showed me a vision that her body parts were broken. அவளுடைய சரீரத்தின் உள்ளான அவயவங்கள் உடைந்து நொறுங்கி இருந்தது. Not only inwardly, physically, mentally, she was completely broken. அவளுடைய சரீரம் மாத்திரமல்ல, அவளுடைய சிந்தை, அவளுடைய ஆவி முழுவதும் நொறுங்கி கிடந்தது. This was an excruciating pain. அது தாங்க முடியாத ஒரு வலி. One day she heard about Jesus. ஒரு நாள் அவள் இயேசுவை பற்றி Oh, I கேள்விப்பட்டாள். see Jesus can heal the sickness. இயேசு சுகப்படுத்துகிறார். Oh, I'm hearing Jesus could heal the blind. இயேசுவினாலே குருடர்கள் பார்வையடைகிறார்கள். I'm hearing that Jesus could heal the deaf, the mute, the dumb. காது கேட்காதவர்கள், செவிடர்கள், முடவர்கள் எல்லாவற்றையும் அவர் Jesus, he சுகப்படுத்துகிறார். cast out the demons. பிசாசை அவர் He துரத்துகிறார். raised up the dead. மரணத்தில் இருக்கிறவர்களை உயிரோடு But எழுப்புகிறார். today I am not going to miss my opportunity. இன்று நான் எனக்கான வாய்ப்பை நான் விட போகிறதில்லை. Nobody encouraged her. அவளை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை. No one invited her. யாரும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. No one gave her invitation. You know what? Jesus is coming. You might get a healing today. இயேசு வருகிறார், வந்து நீயும் சுகம் பெற்றுக்கொள் என்று யாரும் அவளை அழைக்கவில்லை. But she heard the faith comes by hearing. ஆனால் அங்கே அவர் சொல்கிறார், She raised from her situation. அவளுடைய சூழ்நிலையிலிருந்து எழுந்திருந்தால் She took a step. விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைக்கிறாள். Every step was so painful. அவள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வலியால் நிறைந்தது. Multitudes of crowd were pressing Jesus Christ. இயேசுவை சுற்றி பெரும் கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. But in all her mind, I'm going to get close to Jesus. ஆனால் அவருடைய சிந்தை எல்லாம் இயேசுவிடத்தில் எப்படியாவது நெருங்கி விட வேண்டும். No matter the crowd. எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி. But I'm going to get close to Jesus. நான் இயேசுவிடம் நெருங்கி செல்வேன். No matter my situation. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி. No matter my pain. என்னோட வலி எப்படி இருந்தாலும் I'm not going to blame anybody. நான் யாரையும் குற்றப்படுத்த போகிறதில்லை. I'm going to get close to Jesus. நான் இயேசுவிடம் நெருங்கி செல்ல போகிறேன். And this is very important. இது ரொம்ப முக்கியமானது. As a bleeding woman, you can't walk in the midst of Jewish men. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியாக யூத ஆண்களுக்கு மத்தியிலே நடப்பது அவ்வளவு ஒரு சாத்தியமான She covered her காரியம். head. அவள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டாள். And she was talking to herself. அவள் தன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். Make me glad as much as I have seen the days of affliction. நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ பண்ணும். Make me joy as much as I have seen the years of evil, God. நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக என்னை மகிழ பண்ணும். Today I'm going to put a full stop for my life. என்னுடைய அந்த பாடுகளுக்கு இந்த நாளிலே And எனக்கு I know முடிவை you கொண்டு are my வா. last hope. நீதான் என்னுடைய கடைசி Every நம்பிக்கை. step was better than the last step. ஒவ்வொரு அடியும் அவர் முன்னேறி சென்று கொண்டே Every இருக்கிறார். step she got closer to Jesus. ஒவ்வொரு அடியிலும் அவர் இயேசுவுக்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறார். Finally she touched the fringe of the garment. கடைசியிலே இயேசுவினுடைய அந்த அங்கி ஆடையின் நுனியை She தொடுகிறார். received the power of God. உடனடியாக ஒரு வல்லமை அவளிடத்தில் இறங்குகிறது. Guess what happened?
அங்கே என்ன நடந்தது? God gave her a new body parts. அவளுக்கென்று ஒரு புதிய சரீர பாகங்களை அவர் கொடுத்தார். Touch your neighbor and tell them, the more you get close to God, ஆண்டவரிடத்திலே நாம் இன்னும் நெருங்கி செல்லும் பொழுது you will receive more strength. நமக்கு இன்னும் பலன் You கிடைக்கும். will receive a new body parts. Maybe like this women for 12 years. இந்த பெண்ணை போல ஒரு வேலை இல்லாமல் But இருக்கலாம். for a while you are going through suffering and pain in your body that you are so kept quiet about it. ஒருவேளை நம்ம அந்த பாடுகளை பற்றி நம்ம யாரிடத்துல சொல்ல முடியாமல் சில காலங்களாக அப்படி நம்ம போய் கொண்டிருக்கலாம். Today get closer to God. இந்த நாளிலே நாம் தேவனிடத்திலே நெருங்கி போகும்போது God will make you glad, people of God. நிச்சயமாய் தேவன் அந்த சந்தோஷத்தை நமக்கும் For கொடுப்பார். all the afflictions, according to your afflictions, God will replace with a joyness and gladness. நாம் கண்ட அந்த அநேக பாடுகள் துன்பத்திற்கு பதிலாக நிச்சயமாய் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் அவர் தரப்போகிறார். Isaiah chapter 65 verse 18 and 19. ஏசாயா 65 18 19. I want everybody to read this verse. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Isaiah chapter 65 verse 18 and 19. நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை. Touch your neighbor and tell them, you will not be afflicted anymore. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இனி சிறுமைப்பட்டு போகிறது. The enemies that you see today you will never see again. இன்று காணும் நீங்கள் எதிரிகளை இனிமேல் காண மாட்டீர்கள். God will make you joy. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை God will make you தரப்போகிறார். happy. கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை God will தரப்போகிறார். give his joyness over your life. அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு How தரப்போகிறார். am I going to stand tall in the days of evil? எப்படி நாம் இந்த நெருக்கமான காலத்திலே நிற்க How போகிறோம்? I am going to be victorious in the last days, pastor? இந்த கடைசி காலத்திலே எப்படி நான் ஜெயம் கொள்ளுவதா இருக்க Let முடியும்? us all stand to our feet as we read Ephesians chapter 6 verse 13. நாம் எல்லோரும் எழுந்திருந்து எபேசியர் 6 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, தீங்கு நாளில கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர். ஐயோ கடைசி நாள் தீங்கா இருக்கிறது, ஐயோ இவ்வளோ பெரிய இருளான உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதுல எப்படி நம்மள வெற்றியை காண முடியும்? இவ்வளோ பெரிய ஒரு வனாந்தரம், இதில் எப்படி எனக்கு வெற்றியை கொடுப்பார்? கர்த்தர் சொல்லுகிறார், இருளையும் ஆளுகிற தெய்வம் அவர், தீங்கு நாட்களையும் ஆளுகிற தெய்வம் அவர். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சந்தோஷத்தை கொடுக்கிற ஆவியானவர், களிப்பினால் உங்களை நிரப்புகிறவர். எப்படி நான் தீங்கு நாள்ல நிற்க முடியும்? சர்வாயுத வர்க்கம் என்னும் அவருடைய கேடகத்தை, என்னும் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணியும் பொழுது கர்த்தர் உங்களை வெற்றியுள்ளவர்களாக்குவார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை
மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.